எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரவு விசிகாவினுடைய ஆதரவு தாவேகாவுக்கு இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. ஒரு தொண்டனா உங்களுக்கு கண்டிப்பாக விசிகாவோட ஆதரவு எங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு முழு முனைப்போடு தான் ஒவ்வொரு தொண்டரும் இருக்கும். அதை தாண்டி எங்கள் கட்சி சார்ந்து இல்லாமல் நம்ம தமிழக மக்களே வந்து இப்போது அந்த எதிர்பார்ப்பில் தான் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கள ஆட்சி அமைக்க விடுங்கப்பா அப்படின்ற ஒரு மனக்குமுறல் வந்து நம்ம பார்க்க முடியுது நம்ம தமிழ்நாட்டில். விஜய்க்கு தொடர்ந்து சிக்கல் வந்துட்டு இருக்கு ஆட்சி அமைக்கிறதுல. ஒரு பக்கம் ஆளுநர், ஒரு பக்கம் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய கட்டாயம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, சிக்கல்ன்றது நாங்கள் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணலைங்க. இது வந்து அவங்க தலைவர் வந்து அவங்க பட காலகட்டத்திலே அவங்க வந்து எப்போதுமே சிக்கல்களை ஃபேஸ் பண்ணதுனால இது வந்து ஒரு டெய்லி பேசிஸில் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அரசியல் சார்ந்து இது வரும்போது இது ஒரு முதல் கட்டமான ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டாலும் அதை நாங்கள் வின் பண்ணிட்டு வருவோம். இப்போ விசிகா வந்து தாவேகாவுக்கு ஆதரவு வழங்குறதா ஒரு நிலைப்பாடு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் திருமாவளவனை வந்து இந்த முடிவு எடுக்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் எங்களோட பெரும்பான்மையை காட்டுறதுக்கு அவரோட 2 தொகுதி எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தோட வெளிப்பாட்டில் அவருக்கு எங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நாங்கள் இன்றைக்கிக்குள்ளே அண்ணன் வந்து அதை கொடுத்து முடிக்கணும், அந்த 2 தொகுதியை கொடுத்து முடிக்கணும். அண்ணன் விஜய் வந்து அந்த 2 பெரும்பான்மையாக இன்றைக்கி காமிக்கணும். நாங்கள் கண்டிப்பாக அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கி கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் விஜயனுடைய பதவி ஏற்பு விழாங்கிறது கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஒரு தொண்டனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் மனசு சங்கடத்துக்குரியாதான் இருக்குது. அண்ணன் இன்றைக்கி திருமாவளவன் அண்ணன் இன்றைக்கி இந்த 2 தொகுதி இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பெரும்பான்மை காமிச்சிட்டாருன்னா அது கண்டிப்பாக நாளைக்கெல்லாம் நாளை கழித்து அண்ணனோட பதவியேற்பு விழா கண்டிப்பாக நடக்கும். ஆளுநர் ஒரு பக்கம் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்கிறாப்புல, தாவேகாவுக்கும் பெரும்பான்மை தேவைப்படுதுன்னு முயற்சி எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சட்டப்படி தான் இது நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது அரசியல் காரணமும் இருக்குது, இன்னொன்று சொல்லப்போனால் சட்டப்படி நடக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. பின்பல சொல்லப்போனால் அரசியல் காரணங்கள் அதிகம் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் அரசியல் காரணம்னா யார் பின்னாடி இருக்கிறதா நினைக்கிறீங்க? அது நிறைய ரூமர்ஸ் இது பிஜேபின்றாங்க, சில அரசியல் காரணங்கள் ரூமர்ஸ் சொல்கிறாங்க. எங்களோட நிலைப்பாடு இப்போ அண்ணன் திருமாவளவன் வந்து சேர்ந்துட்டாருன்னா எல்லாமே முடிஞ்சிடும் எங்களுக்கு. இப்போ திருமாவளவன் வந்தால் மட்டும்தான் இது வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சாத்தியமாகும். அவர் வருவார்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். கண்டிப்பாக வருவார். ஆக்சுவலாக இடதுசாரி கட்சிக்காரவங்க பூரா எங்களுக்கு வாய்ப்பு அவங்களோட தனிப்பெருமையை காமிக்கிறதுக்கு அவங்களோட நிலைப்பாட்டை காமிச்சிட்டாங்க. அண்ணனும் அதே நிலைப்பாட்டை காமிச்சிட்டாருன்னா நல்லபடியாக நடக்கும். இந்த தமிழ்நாடு நல்ல வழியில் ஆட்சி நடக்கும்ன்றதை நாங்கள் முழு மனசோடு சொல்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். திரு விஜய் அவர்களை கூப்பிட்டு ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க கூறியிருக்கணும். அதில் எங்களுக்கு பெரிய மனது வருத்தம் உண்டு. அதில் பிஜேபி அரசு அதில் வந்து பிஜேபி அரசோட வேலைகள் இருக்கும்போது சந்தேகத்திற்கு உரிமையில் பார்க்குறோம். அப்புறம் பெரும்பான்மை நிர்வகிக்க எங்கள் தலைவர் ஒரு நல்ல முடிவு எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். தொண்டர்கள் 80% பேர் விஜய்க்கு சமூக நீதி பேசக்கூடிய தலைவர். எங்கள் தலைவர் ஒரு சாதியின் தலைவர் அல்ல, ஒரு சமூக நீதி பேசக்கூடிய தலைவர். அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார். அது விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் கட்சிக்காரர்களும் மகிழ்ச்சி அடைக்கக்கூடிய இதாக இருக்குன்னு நாங்களும் நம்பி இருக்கோம். கண்டிப்பாக நல்ல முடிவு எடுப்பார். அதுக்குள்ளே சில தோழர்கள் வந்து எங்கள் தலைவர் வன்மத்தை கொட்டுகிறார்கள். அது மனம் வேதனையும் வருத்தம் அளிக்குது. அதனால் இந்த பேட்டை மூலமாக நல்ல முடிவு எடுப்பார்கள். ஒரு நாளில் விஜய் முதல்வராக பதவியேற்பார் என்று நாங்களும் நம்பியிருக்கோம். கண்டிப்பாக தலைவர் நல்ல முடிவு தருவார். ஒரு தொண்டனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. உங்கள் கருத்து என்ன? அதான் எங்கள் தலைவர் சொன்னது போல் அரசியல் என்பது வந்து ஒரு ஓட்டுக்காக கூட்டணி வைப்பது வந்து அது ஒரு சமூக நீதி கிடையாது. ஓட்டுக்கு மட்டும் ஓட்டு வாங்க மட்டும் கூட்டணி, ஆட்சி வரும்போது கூட்டணி கிடையாது. பெரும்பான்மை இருப்பவங்க வந்து அவங்க மட்டும் ஆட்சி அந்த அதிகாரத்தை பங்கு எடுத்துக்கிறாங்க. அதை முதலில் முன்மொழிந்தவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தான். அந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கும் நிறைய உடன்பாடு உண்டு. இன்றைக்கி எங்கள் தலைவர் 2 நாளுக்கு முன்னாடி ரிசல்ட் வர 2 நாளுக்கு முன்னாடியே எங்கள் தலைவர் சொன்னார் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழும். அது எங்கள் தலைவர் சொன்னது கூட நடந்திருக்கு. அப்படி ஆட்சியாமல் தான் அதை வரவேற்கிறது விடுதலை சிறுத்தைகளோட கடமை. கண்டிப்பாக நம்மளுக்கு இது ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும்.
இன்றைக்கி ஒரு 4 மணிக்கு அந்த முடிவு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக உள்ளே போகணும். கண்டிப்பாக ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்குன்னு ஏற்கனவே கேட்டது தான். ஏற்கனவே வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலில் விசிகா தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான் கூப்பிட்டாரு. இப்போ வந்து முதல் கால் போட்டோ ஏதோ ஒரு கடித மூலியமாகவும் கூப்பிட்டுதோம் அண்ணன் திருமாவளவன் தான். கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக தான் எடுப்பார். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தும் பங்கு கொடுத்து முதலியாக ஒரு சரித்திரத்தில் இடம் பிடிக்க போகிறார். கேம் சேஞ்சர் கண்டிப்பாக அண்ணன் திருமாவளவன் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 4 மணிக்கு நல்லதே நடக்கும். விஜய் சொல்கிற மாதிரி நல்லதே நடக்கும். அது தமிழக மக்களுக்கும் நல்லதே நடக்கும். கொடுக்கறதா இருக்காங்க. எப்படி கொடுத்தா எப்படி இருக்கும்? கொடுத்தா செம்ம மாசாக இருக்கும். திருமாவளவன் சாரை நம்பி இருக்க மக்களுக்காக அவர் டிவிகேவோட கூட்டணி கண்டிப்பாக வைக்கணும். இதுதான் நாங்கள் டிவிகேயில் இருக்க மெம்பர்ஸும் விரும்புகிறோம். விசிகாவில் இருக்க மெம்பர்ஸும் இதுதான் பெரும்பான்மையாக விரும்புகிறாங்க. கண்டிப்பாக அவர் டிவிகே கூட இணையணும். அப்போ தான் அவருக்கான ஒரு தனி பெரும்பான்மையை இன்னும் வரைக்கும் நிரூபிக்காமல் இருக்கிறது இனிமேல் நிரூபிக்க அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இதை இழந்துடாமல் அவர் வந்து டிவிகேயோட இணைஞ்சு அவரையே நம்பி இருக்க மக்களுக்கு, இவர் ஜாதி கட்சி கிடையாது, திருமாவளவன் சார் ஜாதி கட்சி கிடையாது, அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்க அவருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அவரையே நம்பி இருக்க மக்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் டிவிகேயோட கண்டிப்பாக இணையணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருமாவளவன் எங்கள் அண்ணே, நானும் தலித் மக்களோட சேர்ந்தது தான். திருமாவளவன் எங்கள் அண்ணன் மாதிரி அவருக்கு தாழ்மையாக என்னோட வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன். டிவிகேயோட இணையணும்னு என்னோட வேண்டுகோளை வச்சுக்கிறேன். அதாவது ஆளுநருக்கு தனிப்பெருமை கட்சி எந்த கட்சி நான் விருப்பம் கோருதோ அவங்கள அழைக்கிறது தான் அவங்களுடைய பொறுப்பு, ஆளுநருக்குரிய பொறுப்பு. ஏன் ஆளுநர் இதை இப்படி இழுத்தடிச்சிட்டு இருக்காருன்றது தெரியலை. சட்டமன்றத்தில் மட்டும்தான் அதை நிரூபிக்கணும். பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய இடம் சட்டமன்றம். ஆளுநர் அவருடைய வேலையை செய்ய தவறிட்டார். இவ்வளோதான். பின்னாடி ஏதாவது அரசியல் காரணம் இருக்கும்? கண்டிப்பாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அரசியல் தானே சார், எல்லாமே இருக்கும் இதில்.